எப்படி ஒரு சீசன் வருகிற போது அதை உற்சாகத்தோடு வரவேற்கிறோமோ, அதே உற்சாகம் புனித ரமலான் வருகிற போது இருக்க வேண்டும். நான் முதல் தராவிகளே பார்த்த பல பேருடைய முகத்தை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. என்னடா ஒரு பாட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, எப்படா முடிப்பாரு, எப்படா போகலாம், சவுதியிலாம் 10 ரக்காய்க்கா குறைச்சிட்டாங்களே, இங்கே ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்க்கிற ஒரு மனநிலை. சவுதியுடைய நிலைமைகள் எல்லாம் இன்னைக்கு நன்றாக தெரியும். சவுதி இன்றைக்கு எப்படியெல்லாம் நிறம் மாறி கொண்டிருக்கிறது, இந்த நாட்டினுடைய மன்னர் இன்னைக்கு எப்படியெல்லாம் நிறம் மாறி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சவுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மன்னர் என்ன சட்டம் வைக்கிறாரோ அதுதான் அந்த நாட்டிலே அமல்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அது ஒரு இஸ்லாமிய நாடு என்கிற தோற்றத்தை மாறி கிளப்புகள் திறக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் சர்வசாதாரணமாக வெளியில நடமாடுகிறார்கள். கிட்டத்தட்ட இஸ்லாமிய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடத்திலே தராவியை மக்காவிலும் மதீனாவிலும் 10 ரகாத்துகளாக குறைத்து வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் தராவிக்கு தொடுக்கப்பட்ட விதம் வேறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை 20 ரகாத்துகளாக நெருப்படுத்தி கொடுத்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் காலம் காலமாக பின்பற்றி வருகிறோம். இப்பொழுது புதிதாக ஒரு குழப்பம் அங்கேயும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தெளிவாக புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஷரீஅத்துடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சவுதியை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களும் எதை சொல்கிறார்களோ அதுதான் ஷரீஅத்தை உடைய. சவுதி ஷரீஅத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் இதை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இந்த புனித ரமலான் மாதத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு தீபாவளி சீசன், ஒரு பொங்கல் சீசன் என்றெல்லாம் வருகிற போது எப்படி ஒரு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அதை நாம் வரவேற்கிறோமோ, அதற்காக வேண்டி தயாராகிறோமோ, ஒரு தீபாவளி சீசன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரிகள் எவ்வளவு அதற்கு முனைப்போடு தயாராகிறார்கள். தன்னுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்க பர்ச்சேஸ் பண்ணா ரேட்டு கம்மியா இருக்கும், எந்த இடத்துல போய் பண்ணா நல்ல குவாலிட்டியா இருக்கும் என்று பல்வேறு திட்டமிடல்களோடு ஒரு சீசன் வரவேற்கப்படுகிறது அல்லவா? அதுபோல் அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியமாக ரமலானுடைய காலத்தை நம்முடைய கையில் கொடுக்கிறான் என்கிற போது நாம் மிகுந்த உற்சாகத்தோடு எப்படி ஒரு சீசனுக்கு நாம் தயாராகிறோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக ஆர்வத்தோடு நாம் தயாராக வேண்டும். கிட்டத்தட்ட நீங்கள் கூகுளிலே போய் சர்ச் செய்து பார்த்தால் தி பிராக்டிஸ் ஆஃப் ரமலான் என்று ஒரு தனி பிராக்டிக்கலே நடக்கிறது. ரமலானுக்கான பிராக்டிக்கல் ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ஒரு 2 மாத காலம் அதற்கு பயிற்சிகள் தரப்படுகிறது. ரஜபு மாதம் துவங்கியதிலிருந்தே ரஜபுடைய முதல் வாரத்தை எப்படி கழிப்பது, ஷாபானுடைய முதல் வாரத்தை எப்படி கழிப்பது, ரமலானை எப்படி எல்லாம் திட்டமிடுவது, குர்ஆன் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவது, தஹஜ்ஜுதிற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவது என்று ஒரு பிராக்டிக்கல் கிளாஸே நடக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய துவக்கத்திலேயே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா? இந்த துஆவுக்கான நோக்கம் என்னவென்றால், ரஜபிலேயே அதற்குரிய தயாரிப்பில் நாம் ஈடுபட வேண்டும். ரமலானுக்கான தயாரிப்பில் ரஜபில் இருந்து துவங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை ரஜபினுடைய துவக்கத்திலேயே கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னால், ரமலான் துவங்குவதற்கு 6 மாத காலத்திற்கு முன்னரே அதற்கான பிரிப்பரேஷனை தொடங்கிடுவார்கள் சஹாபாக்கள். தங்களுடைய வேலைகளை எவ்வளவு குறைத்துக் கொள்வது, தன்னுடைய மற்ற வெளி அலுவல்களை, உலக விஷயங்களில் ஈடுபடுவதிலிருந்து எவ்வளவு ஒதுக்குவது என்று எல்லா விதமான திட்டமிடலோடு அவர்கள் ரமலானை வரவேற்றிருக்கிறார்கள். காரணம், இது சாதாரணமான மாதம் அல்ல, சாதாரணமான நாட்கள் அல்ல. அறிஞர்கள் மக்கள் சொல்லுவார்கள், கடலில் இருந்து ஒரு 11 சொட்டு நீரை எடுக்கிறோம். அந்த 11 சொட்டு நீர் தான் 11 மாதங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குகிறது.
அந்த 11 சொட்டு நீரை தவிர்த்து கொண்டு முழு கடலையும் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த கடல் அளவுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை பூமியிலே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதங்களில் கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறார். அந்த அடிப்படையில் யோசிக்கிற போது மாதத்தினுடைய ஒரு வினாடி கூட வீணடிக்கப்படுவதற்கான நேரங்களோ காலங்களோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ரமலானுடைய மகிமையை இந்த உம்மத்து புரிந்து கொண்டால் மற்ற 11 மாதங்களும் ரமலானாகவே இருக்கட்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள், பிரியப்படுவார்கள். அவ்வளவு மகத்துவம் மிக்க நாட்கள் இந்த புனிதமிக்க ரமலானுடைய நாட்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக அந்த மாதம் துவங்கி இருக்கிற போது அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நாம் இறங்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ப்ரிப்பேர்லாம் வேற மாதிரி இருக்கிறது. ரமலான் வந்து விட்டாலே நான் யாரையும் கோவித்து கொள்வதற்காக சொல்வதில்லை, சில பேருடைய நோக்கம் அப்படித்தான் இருக்கிறது. ரமலான் வந்துட்டாலே இஃப்தாருக்கு எங்க வடை வாங்கலாம், இஃப்தாருக்கு எங்க பஜ்ஜி வாங்கலாம், எங்க சமோசா எங்க எந்த கடையில டேஸ்டா இருக்கும், இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் இன்னைக்கு பல பேருடைய ரமலானுடைய சிந்தனையும் ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோன்பினுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா பசி திருப்பதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்குவது. எந்த அளவுக்கு வயிற்று காயம் போட்டு அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்குவதுதான் நோன்பினுடைய நோக்கம். ஆனால் இன்னைக்கு பல பேருடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு 11 மணி நேரம் நாம வந்து வயிற்று பட்னியா போட போறோம், அதுக்காண்டி எவ்வளவு ஃபுல் கட்டு கட்டணமோ அவ்வளவு தூரம் கட்டணுங்கிற முடிவோடு சக்கரையில் வருகிறார்கள். சக்கரில் வந்து நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அவரு கீழே ஒரு சாவி கொண்டு விட்டுதா கூட அதை முடிஞ்சு எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி காலில் அப்படி வந்து இப்படி எடுக்கிறாரு. கால் நிறைய பேரை பார்க்கிறோம். பஜ்ர் தொழிலில் வந்து அவரால் புரிய முடியவில்லை, துவர முடியவில்லை, கழுத்து வரைக்கும் அப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்து நிற்பது. இது கிட்டத்தட்ட நோன்பினுடைய நோக்கத்தை குறிக்கக்கூடிய செயல். அதே போலத்தான் இஃப்தார். ஒரு 11 மணி நேரம் பட்டினியா இருந்துட்டோம், நல்லா ஃபுல் கட்டு கட்டணுங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்து கடைவரையில் வைத்துக் கொண்டு இஃப்தார் செய்கிறது என்ற அடிப்படையில் செய்வது. இது முழுக்க முழுக்க நோன்புக்கும் மாற்றமானது. எந்த அளவுக்கு நம்முடைய வயிற்றை பசியாக வைத்து பட்டினியோடு வைத்து நாம் அந்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுமோ அதுதான் அல்லாஹ்விடத்திலே ஒரு பணிவு இருக்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நோன்பினுடைய நோக்கங்கள் எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆக நோன்பினுடைய நோக்கம் என்னவென்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போல சாப்பாட்டிற்கு ஒரு பகுதி, தண்ணீருக்கு ஒரு பகுதி, மீதம் இருக்கிற உங்களுடைய இறைப்பையில் ஒரு பகுதி காலியாக இருக்கட்டும், காற்று போகிற அளவுக்கு காலியாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லவா. ஆக அந்த விஷயத்தை காலமெல்லாம் நாம் கடைபிடிக்கிற போது அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக புனிதமிக்க ரமலான் துவங்கி இருக்கிற இந்த நேரத்தில் நாம் இந்த எல்லா விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நோன்புடைய காலங்களில் அதிகமான சதகாக்கள் தான தர்மங்கள் தர வேண்டும். அதே நேரத்தில் நோன்புக்காக வேண்டி இஃப்தாருக்காக வேண்டி நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்கிற பெயரால் அடுத்தவர்கள் வீண்வரையும் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஏற்பாடுகள் இருந்துவிடக்கூடாது. வருடம் வருடம் நாம் ஞாபகம் கொண்டுகிற ஒரு செய்தி தான். பல பேரை பார்க்கிறோம், அந்த ரொட்டி சப்பாத்தி இவைகளை எல்லாம் தயாரித்து கொண்டு வந்து இஃப்தாருக்கு கொடுக்கிறார்கள். அது அப்படியே குப்பைக்கு தான் போகிறது. வருஷம் வருஷம் நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்கிற நீயத்தில் கொடுப்பது தவறல்ல. ஆனால் அது வீண்வரையமாகிறது என்று தெரிந்து கொண்டால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. அந்த ஒரு பணத்தை, அந்த ஒரு தொகையை வேறு ஏதாவது நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம். கஞ்சிக்கோ சகருக்கோ அது டொனேஷனாக கூட அதை பயன்படுத்தலாமே ஒழிய எந்த காலத்திலும் அது வீண்வரையம் செய்யப்படக்கூடாது. சில பேர் இஃப்தாருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மிதமிஞ்சி கொண்டு வந்து கொடுப்பது கிட்டத்தட்ட அது குப்பைக்கு தான் போய் சேர்க்கிறது. எனவே தயவு செய்து எதை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண்வரையமாகிற அளவுக்கு நாம் நம்முடைய உணவுகளை கொடுத்து அவர்கள் வீண்வரையம் செய்த அந்த பாவத்திற்கு நாம் ஆளாக்கிவிடக் கூடாது. அதே போல இந்த வாலிபர்கள், இளைஞர்கள் ஏதாவது ஜூஸ் தயாரித்து கொடுப்பதாக இருந்தால் அதை முன்கூட்டியே அலுவலகத்தில் தெரிவித்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் இந்த நேரத்திலே நினைவூட்டப்படுகிறது.
நாளைக்கு நாங்கள் தருகிறோம் என்ற தகவலை முன்கூட்டியே நீங்கள் அலுவலகத்திலே தெரிவித்து விடுங்கள். அப்படி தெரிவித்தால் அடுத்தடுத்து நாட்களில் புக்கிங் செய்து கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த ரமலானை நாம் வரவேற்போம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு இந்த ரமலானிலே ஆரோக்கியத்தோடு நோன்பு வைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா விதமான அமல்களையும் செய்வதற்குண்டான தாக்கத்தை வலிமையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. சபருடைய முடிவு நேரம் 5:07 என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வருடம் ஞாபகம் ஊட்டுகிற செய்திதான். அந்த பாங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னால் சகருடைய எல்லா நிலைமைகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலும் நாம் சாப்பிடுவது, உண்பது, குடிப்பது இவைகள் தொடர்ந்தால் அது நம்முடைய நோன்பை வீணடித்துவிடும். எனவே எந்த நேரம் போர்டிலே எழுதப்படுகிறதோ அந்த நேரத்தை கரெக்டான முறையில் குறிப்பிட்டு வைத்துக் கொண்டு அந்த நேரத்தோடு உங்களுடைய எல்லா விஷயங்களையும் முடித்துக் கொள்ளுங்கள். சகருடைய முடிவு நேரம் 5:07, இஃப்தார் 6:35, ஃபஜ்ருடைய நேரம் 5:30 இகாமத் சொல்லப்படும். ஃபஜ்ருடைய நேரம் நாளையிலிருந்து இஷாவுடைய ஜமாத் 8:45 மணிக்கு நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூறப்படுகிறது.